மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர், எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய, ஆணையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழினத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்திய நாடு திரும்பி பார்க்கும் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒப்பற்ற முதலமைச்சரும் கூட. அப்படிப்பட்ட தலைவரால் என்னை உங்களிடம் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். நான் 3வது முறை நிற்கும் போது சரி, 2வது முறை நிற்கும் போது சரி, 1வது நிற்கும் போது சரி, இந்த வீரராகவர் ஸ்ரீ வீரராகவர் கோயில் திருக்கோயில் கோபுரத்துக்கு முன்புதான் நான் நின்று பிரச்சாரத்தை முடிச்சு வச்சிருக்கேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் யோகாவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் பேருக்கு எங்களுடைய மாவட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, நமது எஸ்டிபிஐ, நமது முஸ்லீம் லீக் சகோதரர், நமது அருமைக்கும் பாசத்துக்குரிய யாசிம் அவர்களுக்கும், நமது கமலஹாசனுடைய இயக்கமாம் மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அத்துணை துணையோடு இங்கு வந்து நிற்கிறோம். 23 கூட்டணி கட்சி இருந்தாலும் மக்கள் 23 கூட்டணிகளோடு தளபதியோடு கரங்கோட்போம் என்று மக்கள் நினைக்கக்கூடிய ஆட்சி தான் கடந்த 5 வருஷம். 5 வருஷத்துல திருவள்ளூர்ல எத்தனையோ மாற்றங்களை எடுத்துட்டு வந்தோம். இந்த திருவள்ளூர் வீரராகவர் கோயில் பின்னாடி எப்படி இருக்கும், மார்க்கெட் ரோடுன்னு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தெரியும், வாடிக்கையாளர்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் இருந்த பள்ளி இப்போது மாற்ற போகக்கூடிய இடம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், நகராட்சி பள்ளி. அதே போல அந்த பஸ் ஸ்டாண்டு என்ன கதியில இருக்கு, இப்ப எப்படி மாற போகுதுன்றது தெரியும். இதுதான் மாற்றமே தவிர ஆட்சி மாற்றம்லாம் மாற்றம் கிடையாது. மாறி வந்தா போச்சு. காரணம் என்ன? மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நண்பர்கள் சொன்னாங்க, 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயக்கணும், அதுக்கு இன்னொரு சட்டத்தை நைசா எடுத்துட்டு வந்த மோடி, அமித்ஷாவும் அது முதலாக தோற்கடித்த தலைவர் எங்களுடைய தலைவர். அவர் தான் முதல்ல பதவி முக்கியம் இல்ல, நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று சொல்லி கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடத்தி இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல சகோதரர்களே, அங்க இருக்கக்கூடிய சவுத் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும், நார்த்ல இருந்து வந்தவங்களும் அதை அப்படியே நிராகரித்து இன்றைக்கு எப்படி உங்க தலைவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று வியத்து போகிற ஒரு தலைவர் தான் நம்முடைய திராவிட மாடல் தலைவர். இன்றைக்கு எத்தனையோ பணிகள் திருவள்ளூர் சுத்தி அனைத்து கிராமங்களின் சாலைகள், குடிநீர் வசதி செய்திருந்தாலும் 1-2 குறைகள் அங்கொன்று இங்கொன்று இருக்கும். ஆட்சியில எல்லாமே செய்திட முடியும் அப்படின்னா, சிலது பாரஸ்ட் ஏரியால வருது, சிலது இடம் இல்லாத ஒரு பகுதியா இருக்கு, சுடுகாடு வைக்கிறது, சிலதெல்லாம் இருக்கா. ஆனா அத்தனைக்கும் முயற்சி செய்து அனைவருக்கும் பட்டா வழங்கிய சின்னம் உதயசூரியன் சின்னம் இன்னும் கொடுக்க போறோம். ஆட்சி மறுபடியும் வந்தோடனே இப்ப கொடுக்க போறோம், ரெடியா இருக்கு. அப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த தொகுதிக்காக, திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதிக்காக செய்திருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தொகுதியில நம்ம தேர்தல்ல நமது வேட்பாளர் சசிகாந்த் ஐஏஎஸ் 69,000 ஓட்டு லீடிங்ல ஜெயிக்க வச்சோம். 2026ல 21ல 21,700 ஓட்டுல இங்க இருக்கக்கூடிய இப்ப நிற்கக்கூடிய கேண்டிடேட்ட இங்க இருந்து தோற்கடிக்க அமைச்சதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி. இந்த கூட்டணியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இது ஒரு கொள்கை கூட்டணி, தியாக கூட்டணி. மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக்கிட்டா அவருடைய தியாகம் என்ன? 55 ஆண்டு வரலாறு இருக்கு. மாண்புமிகு நமது ராகுல் காந்தி அவர்களை எடுத்துக்கிட்டா அவங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய தியாகம் இருக்கு. அண்ணன் திருமாவளவனை எடுத்துக்கிட்டா இன்னும் திருமணமே ஆகாம அந்த இயக்கத்துக்காகவும் அந்த மக்களுக்காகவும் இன்றைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தியாகம் இருக்கு. முஸ்லீம் லீக்காக இருந்தாலும், மனிதநேய மக்கள் கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தியாகம் இருக்கு. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எப்படியாவது வெல்லணும்னு தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகம். கம்யூனிஸ்ட் பேரியக்கங்களும் அதை விட பெரிய தியாகம் என்ன? தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த தியாகம். மனிதநேய மக்கள் நீதி மையத்துக்கு நம்மளுடைய கமலஹாசன் அவர்களுக்கு நீண்ட நாள ஒரு திராவிட தாக்கத்தோடு இருக்கக்கூடியவர். இப்படி கூட்டணிகளை வச்சுதான் நம்ம இவர் இருக்காரு, நம்ம தம்பி பாலாஜி, தேமுதிக விஜயகாந்த் அவர்கள்
ஒரு வள்ளலா வாழ்ந்து மறைந்தவர், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார் மக்கள். அவர்கிட்ட ஒரு தியாகம் இருக்கு.